ஹாய் வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் கோலிவுட் லேட்டஸ்ட் அப்டேட். சமீபத்தில் சென்னையில் டெவில் படத்தினுடைய பிரஸ் மீட் நடந்தது. இந்த படம் தேவி பாரதி கதையில் சவரகத்தி பட இயக்குனரும் டைரக்டர் மிஷ்கினின் சகோதரனுமான ஆதித்யாவின் இயக்கத்தில் ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் பூர்ணா பெதார்த் அருண் அவர்களுடைய நடிப்பில் கார்த்திக் ஒளிப்பதிவில் மிஷ்கின் இசையில் நடிப்பில் உருவாகும் படம் டெவில். இதில் மிஷ்கின் கலந்து கொண்டு பேசும்போது நடிகை பூர்ணாவை மிகவும் புகழ்ந்து பேசினார். அடுத்த பிரிவில் எனக்கு அம்மாவாக அவள் ஆக வேண்டும். ஆக்டிங் அதுக்கான டெஃபினிஷன் லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அ இமேஜினேஷன் சிச்சுவேஷன். கற்பனையான உலகத்தில் நிஜமாக வாழ வேண்டும். அப்படி நடிக்கிற போதுதான் ஒரு நடிகன் தன் சுயத்தை மறந்து ஒரு நடிகனாக வெளிப்படுகிறான். அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடிகை தான் பூர்ணா. அவள் நீண்ட காலம் நடிக்க வேண்டும் என்று புகழ்ந்து பேசினார் மிஷ்கின். மேலும் இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், 6 பாட்டு போட்டிருக்கேன். இதில் 36% மார்க் நான் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இசையில் ஒரே ஒருத்தர் தான் 100% மார்க் வாங்க முடியும். அந்த ஒரே ஒரு ஆள் இளையராஜா தான் என்று கூறினார். தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரை பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை கேட்பதற்குள் அந்த விஷயத்தை செய்து கொடுத்து விடுவார். ஒரு ஹெலிகாப்டர் சார் என்றால் சொன்னால் உடனே நான் ஹெலிகாப்டர் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிம்பார். நடிகர் விஜய் சேதுபதி பற்றி பேசும் பொழுது அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி நடிகர் என்றார் மிஷ்கின். ஒரு படம் நன்றாக மனதில் ஆழத்திலிருந்து எடுக்கிற எல்லா படமும் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் உதிரிப்பூக்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும், எதற்காக வாழ்கிறோம் என்று கேள்விகளை எழுப்புகிற ஒரு படம், நல்ல படம். இந்த டெவில் படத்தில் அந்த கேள்விகள் இருக்கின்றன என்றார் மிஷ்கின். மேலும் பூர்ணா, விதார்த், ஆதித்யா ஆகியோர் பேசினார்கள். இந்த படம் 2024 பிப்ரவரி 2 திரைக்கு வருகிறது. மேலும் இது போன்ற புதிய கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேயுடன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சினிமா டுடேவுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.